நம்ம எதை பேசினாலும் அந்த சொற்களுக்கு உயிரா இருக்கணும். அதுதான் இலக்கியம். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, பதிற்றுப்பற்று, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு என்பது 8 தொகை. இதுல இந்த அகநானூறு, புறநானூறு இருக்கு பாருங்க, அதான் முழுக்க முழுக்க இலக்கியம். மற்றெல்லாம் இலக்கியத்தை சார்ந்தே வரும். இந்த அகநானூறு, புறநானூறு ரெண்டுமே இலக்கியத்தை சார்ந்தது. அகம், புறம், வெளியே உள்ளே அப்படின்னு சொல்றோம்ல, அதான் அகநானூறு, புறநானூறு. அப்புறம் 10 பாட்டுன்னு சொல்லுவாங்க. திருமுருகாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, இதெல்லாம் 10 பாட்டு இதுல வரும். அப்புறம் 11 கீழ்கணக்கு என்னன்னு யாராவது கேட்பாங்களா நம்மள? 11 கீழ்கணக்குனா நீதி நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. நாலடியார்ல ஆரம்பிக்கும், 7ஆதி கை நிலையில முடியும் அந்த 18 நூல்கள். நாலடியார், இன்னா 40, இனிய 40, கார் 40, களவழி 40, திருக்குறள், சிறுபஞ்சமூலம், ஆசாரக்கோவை அப்படின்னு 18 நூல்கள். இந்த 18 நூல்கள்ல நாலடியார் அர்த்தமுள்ள நூல், ரொம்ப முக்கியமான நூல் திருக்குறள். நாலடியார் அர்த்தமுள்ள நூல்,